ஏகே வராரு வழி விடுறா. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronodyl. உண்மையை சொல்ல போனா இந்த ஸ்கர்ட் இந்த ஓவர்கோட் ரெண்டுமே எல்லாமே செப்பரேட் பீசஸ். ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வாங்கினது கிடையாது, ஒரே செட்டும் கிடையாது. எத்தனை இருக்கும் இந்த மாதிரி வேனிட்டி பாக்ஸ் மட்டுமே? 15 to 20 கிட்ட. ஒரு வேனிட்டின்னு எடுத்துக்கிட்டா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஏசி கம்பார்ட்மெண்ட், நான் ஏசி கம்பார்ட்மெண்டா? ஐ மேக்கப்க்கு மட்டுமே. ஐ மேக்கப்னா ஐ ஷேடோ போடுறதுக்கு மட்டுமே. எஸ். இது எல்லாமே சேர்ந்துனா 6 to 7,000. பெயிண்ட் கம்பெனிக்காரங்க கூட இத்தனை பிரஷஸ் வச்சிருப்பாங்களான்னு தெரியல, அத்தனை பிரஷ் இருக்கு. ஆனா இது வந்து நீங்க இப்படி எடுத்து டஷா இப்படி தான். நீங்க ஜிம் போகும்போது ஃபுல் மேக்கப் போட்டுட்டு தான் போவீங்க. யூஸ் மை மாய்ஸ்சரைஸ் தி ஸ்கின் கேர் கைண்ட் ஆஃப் அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ கூட நான் ஃபவுண்டேஷன்ல எதுமே நான் அப்ளை பண்ணல. இந்த பேஸ் பேலட் வச்சு தான் நான் एक्चुअली அவ்வளவுதான். பட் லைக் லுக்ஸ் சோ ஃப்ளாலெஸ், கரெக்ட்டா இருக்கு. ஆமா. இதுக்கு வந்து நீங்க வேற கலர் கரெக்ட் பண்ண வேண்டாம், எதுமே போட வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது சன்ஸ்கிரீன் போடுறீங்க அப்படினா போட்டுட்டு you can pick this apply. உங்க கையிலே நீங்க நல்லா blend பண்ணிட்டீங்கன்னா all done. இது வந்து என்ன சன்ஸ்கிரீன் இது एक्चुअली. இப்போ நம்ம மேக்கப்லாம் ஒன்ஸ் போட்டோம் ஷூட்டுக்கு அப்புறம் அப்படினா இத எடுத்து நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது வந்து திருப்பி ரீஃபில் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்கிறதுக்கு நம்ம வந்து ஃபேரா தெரியும். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு தோணும். பட் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிராங்கன்னா இது வந்து fake lashes due to this is shootனால. நம்ம fake இல்ல, நம்ம true. அது நம்ம true. அவ்வளவுதான். அழகு. ஸோ ஒரு ஆக்ட்ரஸ், டான்சர் அண்ட் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்னு மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ரேமா அசோக் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரேமா, எங்களுக்கு வந்து உங்களை ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸராக பார்த்தோம். அப்பா, யாரா அந்த பொண்ணு டக்குன்னு இவ்வளோ அழகாக ஆடுறாங்களே. உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட். ஏன் அப்படின்னா அந்த ஒரு சாங் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னாலே இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரேமா தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்க்கும்பொழுது அழகாக ஒரு சேஞ்ச் அவர் கேரியரில் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் உங்களோட ஒவ்வொரு மாடல்ஸ்க்கு நீங்கள் போடுறதா இருக்கட்டும், உங்களோட வே யூ கேரியில் அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டைரெக்டாக உங்களோட வேனிட்டி டூருக்குள்ளே போயிடுவோமா? ரெடி? ஓகே, போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த அவுட்ஃபிட் ஆஃப் தி டே பற்றி சொல்லிடுங்க. ஓகே. யா, நான் ஆக்சுவலி மேக்ஸிமம் வந்து பிராண்ட்ஸ் நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். லைக் இட்ஸ் மோர் ஓவர் கம்ஃபர்டபுள் இல்லையா? ஸோ இது ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் இந்த ஸ்கர்ட் இந்த ஓவர்கோட் ரெண்டுமே எல்லாமே செப்பரேட் பீசஸ். ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வாங்கினது கிடையாது, ஒரே செட்டும் கிடையாது. இது நான் தனியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஒரு ஓவர்கோட். அண்ட் மேக்ஸிமம் நம்ம செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணும்போது ப்ரொஃபஷனலாக இருக்கும் போது மாதிரி கோட் போட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ யூஸ் டு கலெக்ட் மோர் கோட்ஸ் லைக் இந்த மாதிரி ஓவர்கோட். அண்ட் இந்த ஸ்கர்ட் வந்து ஆக்சுவலி கொடைக்கானல்ல வந்து நம்ம லேக் சைடு நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்க வாங்கின ஒரு ஸ்கர்ட். ஸோ இது அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஸ்டைல் பண்ணியாச்சு. ஸோ பட் ஆக்சுவலி இந்த கோட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சைடில் விங்ஸ் எல்லாம் இப்படி தொங்குற மாதிரி இருக்கு. ஸோ இது ரொம்ப நம்ம ஒர்க் பண்ணது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் ஃபுல் ஹேண்ட் வரும்போது நம்ம டைட்டாக இருக்கும். நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது தான் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் ஆன்லைனில் ஷாப் பண்ணும்போது அந்த சைஸஸ்லாம் வேரி ஆகும் போது இந்த மாதிரி ஓவர் கோட் வித் திஸ் ஃப்ளோயி ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே வேனிட்டி ஓப்பன் பண்ணிவிடுவோமா? டன். ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஐ ஹாவ் ஃபியூ கலெக்ஷன்ஸ் ஆஃப் மை பர்சனல் வேனிட்டி. இது மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க. எத்தனை இருக்கும் இந்த மாதிரி வேனிட்டி பாக்ஸ் மட்டுமே? 15 to 20 கிட்ட ஐ ஹாவ் கலெக்ஷன்ஸ். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு எப்படி அவுட்ஃபிட்ஸ் அக்சரிஸோ அந்த மாதிரி அந்த மேக்கப் ஃபீல் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இது இந்த மாதிரி பாக்ஸ் அந்த காலத்தில் இருக்கும் இல்லையா, பாக்ஸ் டைப்பில். இப்போ அதுவே கொஞ்சம் மாடிஃபை ஆகி பேக் டைப்பில் வந்துருச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கனால இப்போ இது. பட் ஆக்சுவலாக என்ன ரேட் இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு ஹையர் ரேஞ்ச் அப்படின்னா எவ்வளோ ரேட் இருக்கும்? இட்ஸ் லைக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு வேனிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 2.5, 2.9, 3 அந்த மாதிரி. போக போக 5, 9, 10, 8 அந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் ரேஞ்சஸ்லையுமே இருக்குது. இது வந்து ஐ பிக் இட் அப் ஃபார் 5,000. இது நல்ல குவாலிட்டி வைஸ் நம்மளுக்கு ஹெவி வெயிட் கேரி பண்ணால் கூட நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காதுங்கிறனால ஐ கேரி திஸ். ஸோ இது வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட், நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டா?
அப்படின்னு சொல்லலாம். சிரிச்சிட்டீங்க. ஓகே. So this is the first one and இங்க வந்து we can carry our brushes. So இது வந்து என்னோட பர்சனல் மேக்கப்க்கு நான் யூஸ் பண்ற என்னோட கிட். இது வந்து உங்களோட பர்சனல் மேக்கப்க்கு, நாட் ஃபார் நீங்க ஒரு க்ரூம் கோல மேக்கப் பண்றதுக்கு. அதெல்லாம் இதோட பல மடங்கு பெருசா இருக்கும். ஆமா பிரைடுக்கோ இல்ல மாடலுக்கோ அதுக்கெல்லாம் ட்ராலிஸ் இருக்கும். I have 2-3 ட்ராலிஸ் ஒரு மேக்கப் போகும்போதே. இது என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ற மேக்கப் ஐட்டம்ஸ். இப்போ நீங்க ரெடி ஆகி வரதுக்கு இது எல்லாமே இத வச்சு தான் நம்ம வந்து ரெடி ஆயிருக்கோம். சூப்பர். அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடுல அழகா இத்தனை பிரஷஸ், பெயிண்ட் கம்பெனிக்காரங்க கூட இத்தனை பிரஷஸ் வச்சிருப்பாங்கன்னு தெரியல, அத்தனை பிரஷ் இருக்கு. ஆனா இது வந்து நீங்க இப்படி எடுத்து டச் அப் இப்படி தான் பண்ணுவீங்களா? இப்படி தான் ஒரு பாலெட்ல போட்டுட்டு இப்படி டச் அப் அப்படி இல்லையா? நம்ம நார்மலா யூஸ் பண்றதா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கு, நாட் ஃப்ரம் ஒன் பிராண்ட். இதுல நீங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஒரு பிரஷஸ் எடுத்து எது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? சோ பேசிக்கா இது என்னோட ரொம்ப ஃபேவரட் பிரஷ். இது வந்து கன்சீலர் பிரஷ்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஃப்ரம் a different brand called Milagro Beauty அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது பார்க்கவே உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். இது எதுக்குன்னா நம்ம அந்த இன்னர் கார்னர் வரைக்கும் we can easily blend it out. இப்போ இதுவே நம்ம நார்மல் பிரஷஸ் லைக் இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியான பிரஷ் எடுத்தோம்னா நம்ம இப்போ இதுவுமே நம்ம blend பண்ணலாம். பட் தென் கம்பேரிட்டிவ்லி இது இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து ஈச்சோட கார்னர்ல வந்து blend பண்ண ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யா ஆக்சுவலி ஐ ஷேடோக்கு தான் ஐ ஹேவ் மோர் பிரஷஸ் பிகாஸ் ஐ ஷேடோ யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐ மேக்கப் நம்ம போவோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு மேக்கப்புக்கும் ஐ மேக்கப் யூஸ் பண்ணுற மாதிரி ஐ ஹவ் 5 brushes for ஐ மேக்கப். ஓகே, ஐ மேக்கப்க்கு மட்டுமே. ஐ மேக்கப்னா ஐ ஷேடோ போடுறதுக்கு மட்டுமே. எஸ். ஸோ இது ஏன்னா இப்போ இந்த மாதிரி தின் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதாவது டவுன் லைன் இன்னர் கார்னர்ல இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபுல்லர் ப்ரஷஸ்லாம் வந்து கொஞ்சம் லைக் மோர் ஓவர் த அவுட்டர் பார்ட் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வில் யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இல்லையா, லைக் நான் ஒரு கலர் போக மாட்டோம், 2-3 கலர்ஸ் மர்ஜ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரஷஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே ப்ரஷில் நீங்கள் ஒரு ப்ரௌன் யூஸ் பண்ணிட்டு இதே இதில் நீங்கள் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் அந்த கலர் டிஃப்ரென்ஸ்க்காக அண்ட் வி ஹாவ் த சைஸஸ் ஆல்சோ டு கவர் ஃபியூ பார்ட்ஸ். ஸோ அதுக்குமே இந்த ப்ரஷஸ்லாம் யூஸ் ஆகும். அண்ட் ஹியர் கம்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட், திஸ் இஸ் ஐப்ரோ ப்ரஷ். ஏன்னா ஐப்ரோஸ் வந்து நீங்க சொல்லும்போது தான் உங்க ஐப்ரோ நோட் பண்றேன். அப்படியே ஏதோ தூக்கி இப்படி அப்படியே அங்க பேட்ச் மாதிரி வெச்ச மாதிரி செதுக்குற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஐப்ரோஸ் பிடிக்கும்னா ஒரு ஃபேஸ்ல இப்போ நம்ம மேக்கப்பே போடாம வெறும் ஐப்ரோ மட்டும் ஃபில் பண்ணிட்டு போனாவே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக தர்ற மாதிரி எனக்கு. நான் பர்சனலாக வெளியே எங்கேயாவது போனால் கூட கம்ப்ளீட் மேக்கப் பண்ணட்டுனா கூட ஐ ஃபில் மை ஐப்ரோஸ் அலோன். அது பண்ணாவே நம்மளுக்கு ஃபேஸே ஒரு அழகாக ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ அண்ட் இதுவுமே வந்து ஐ ஹவ் தின் ப்ரஷ், கொஞ்சம் திக் ப்ரஷ். தின் எதுக்குன்னா அந்த நுணுக்கமான பாட்ஸ் நம்மளோட சின்ன சின்ன இப்போ எல்லாருக்குமே ஈக்குவல் ஐப்ரோஸ் வந்து இருக்காது, ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈக்குவலாக கவர் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் திஸ் தின் ப்ரஷ். திக்கர் வந்து அது உள்ள வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆக்சுவலி ஐப்ரோஸ்க்குன்னு பார்த்தா வி ஹாவ் அ செப்பரேட் தியரி, லைக் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு எப்படி பண்ணலாம். ஐப்ரோ வைக்கிறதுக்கு ஒரு தியரியே இருக்கா? சீரியஸ்லி? யா, தட்ஸ் ஹவ் வில் கெட் த எக்ஸாக்ட். அதாவது இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஐலைனரா இருக்கட்டும் ஐப்ரோவா இருக்கட்டும் ஒரு பக்கம் பெர்ஃபெக்ட்டா வந்துரும், இன்னொரு பக்கம் போடும்போது ஐயோ கம்மி ஆயிடுச்சு கூட ஆயிடுச்சு அந்த பிரச்சனை. ஒரு பக்கம் ஹைதராபாத்ல இருக்கும், இன்னொரு பக்கம் செகந்திராபாத்ல போயிடும், என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனா அப்படி மேட்ச் பண்ணிடுவோம். சோ அந்த இஷ்யூ வந்து இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம டீச்சிங்ல வந்து ஐப்ரோ தியரினே படிப்போம். சோ அதுல வந்து எப்படி மெஷர்மெண்ட் ஒரு கிளையண்ட் வந்து ஐப்ரோவே இல்லாம வந்தா கூட ஒன் ஷுட் நோ ஹவு டு கிரியேட் அண்ட் பெர்ஃபெக்ட் ஃபேன் ப்ரஷ்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட் இது வந்து ஃபேன் ப்ரஷ். இது எதுக்குன்னா oh my god இது வந்து ஹைலைட்டர் வந்து நம்ம ஹைலைட் பண்ண நம்ம வந்து சீக் போன் நோஸ்ல எல்லாம் வந்து பண்றதுக்கு இந்த பிரஷ் யூஸ் பண்ணா ரொம்ப அழகா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபேஸ்ல வந்து செட்டில் டவுன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபேன் ப்ரஷ்னு சொல்லுவோம். நல்லா அழகா அப்படியே இப்படி மினுமினுக்குறீங்களா போல. ஓகே எஸ். அண்ட் திஸ் இஸ் கான்டோர் பிரஷ். இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம ஜா லைன் கட் பண்றதுக்கு அதை ஃபேஸை ஸ்கல்ப் பண்றதுக்கு we can use this. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம கன்சீலர் கரெக்ட் பண்ண யூஸ் பண்ணலாம், ஐ ஷேடோவில் வந்து கிளிட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண யூஸ் பண்ணலாம்,
இது வந்து கலர் கரெக்ட் பண்ண யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண யூஸ் பண்ணலாம், அப்ளிகேட்டராக யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் ஆக்சுவலி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரஷஸ். ஸோ இதை நம்ம வித்தியாசமான விதத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் ஹேவ் ஒரு 5 to 6 ப்ரஷஸ், ஃப்ளாட் ப்ரஷ் மட்டுமே. இப்போ எனக்கு என்னன்னா இதில் இதுக்குன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லா ப்ரஷ்ஷும் ஒரே மாதிரி தான் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. பட் கரெக்டாக பிக் பண்ணுறீங்க, திஸ் இஸ் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீச் பண்ணுறோம் இல்லையா? ஸோ யூ ஆர் ட்ரெயின்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்? அஃப்கோர்ஸ். ஏன்னா ஐ ஆம் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ். லைக் அகாடமி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் லேர்ன் பண்ணிட்டு தேர் சக்ஸஸ்ஃபுல் இன் தேர் ஃபீல்ட். ஓகே, இந்த ப்ரஷஸ்லாம் மட்டும் இப்போ கையில் வச்சிருக்கீங்களா? இது எல்லாமே வந்து காஸ்ட்லி. எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா டக்குன்னு இப்படி போட்டு இந்த டேக் போட்டால் எவ்வளோ போடலாம்? இது எல்லாமே சேர்ந்துனா we can ஒரு 6 to 7,000 கோட் பண்ணலாம். இது எல்லா ப்ரஷஸ்மே சேர்த்து. ஸோ ப்ரஷஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெட்ஸ் டைவ் இன்டு என்ன கம்பார்ட்மெண்ட்ல எந்த இதுக்கு போலாம்? இது ஆக்சுவலி எப்படின்னா இந்த நம்ம இடையில இருக்க கம்பார்ட்மெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு our wish. நம்ம மாத்திக்கலாம். இப்போ எனக்கு இது ஒரே கம்பார்ட்மெண்ட்டாக வேணா ஐ கேன் டேக் திஸ் அவுட். ஓகே, எனக்கு ஃபவுண்டேஷன் வேணாம், பட் தென் எனக்கு அந்த கலர் கரெக்ட் பண்ணும், எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ்லாம் தெரியக்கூடாது, பேஸ் வந்து எனக்கு சட்டிலாகவும் வேணும், மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாதுன்னா திஸ் ஒன் பேலட் இஸ் எனஃப். இந்த கலர் கரெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த கலர்ஸ் உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா யோர் பேஸ் இஸ் டன். நீங்கள் மேலே ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் போட்டு யூ கேன் கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஃபேவரட் பேலட். இப்போ கூட நான் ஃபவுண்டேஷன்ல எதுவுமே நான் அப்ளை பண்ணல, இந்த பேஸ் பேலட் வச்சு தான் நான் ஆக்சுவலி அவ்வளவுதான். பட் லைக் லுக்ஸ் சோ ஃப்ளாலெஸ், கரெக்ட்டா இருக்கு. ஆமா, சோ இது ஒரு பேலட் நமக்கு போதும், more than enough. So this is my favorite. So the brand name is MAC ஓட கன்சீலிங் பேலட். இதுலயுமே வந்து உங்களுக்கு மீடியம் டு டீப், ஃபேர் டு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் பிக் இட் அப். அண்ட் அகைன் இது வந்து என்னோட லென்ஸ் கிட். இது லென்ஸ் போட்டிருக்கீங்களா? ஆமா. ஆஹா, இது லென்ஸ். அடே இந்த சந்திரமுகி கங்கா மாதிரி பண்ணுங்க. உத்தரவா. இது என்னன்னா this comes with the lens applicator. ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம ஃபிங்கர்ஸில் பண்ணுறதை விட அப்ளிகேட்டரில் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சேஃப். ஸோ இதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது எப்படி லென்ஸ் அப்ளை. இது லென்ஸ் கிட் மாதிரி. இதுக்குள்ளே நீங்கள் லென்சஸ் லிக்யூட் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து டூலோட. அண்ட் இதில் வந்து ஒரு குட்டி பாட்டில் கூட கொடுப்பாங்க, ஸோ தட் நீங்கள் அந்த லிக்யூட் கூட ஃபில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்ச. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் வரும், ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வரும். ஆன்லைனில் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆக்சுவலி இந்த 2 ஃபவுண்டேஷன் வந்து எதுக்காக அப்படின்னா ரொம்ப லிக்யூட் பேஸ்டாக இருக்கும். திஸ் இஸ் குவைட் காஸ்ட்லி, பட் தென் நீங்கள் அப்ளை ஒரு ஃபேஸில் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிங்கிற ஃபீலே இருக்காது. இப்போது ஒரு ஷூட் இல்லாமல் நம்ம நார்மலாக வெளியே போகிறோம் ஃபார் ஷாப்பிங் இல்லை வந்து நம்ம வேறு ஒரு பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இது வந்து உங்களுக்கு ரொம்ப லிக்யூட் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் இதில் போட்டிருக்கதே உங்களுக்கு தெரியாது. லெட் மீ ஷோ யூ. இப்படி தான் இருக்கும். பட் தென் இதை நீங்கள் கையிலேயே பிளெண்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது ஒரு சன்ஸ்க்ரீன் போட்ட மாதிரி தான் இருக்கும். இது பிராண்ட் என்ன? இது வந்து ஸ்மாஷ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோ அப்படின்னு. இது என்னன்னா ஹெல்த்தி க்ளோ ஆல் இன் ஒன் டிண்டட் மாய்ஸ்சரைசர் மாதிரி கைண்ட் ஆஃப் திங். இதுக்கு வந்து நீங்கள் வேறு கலர் கரெக்ட் பண்ண வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அப்படின்னா போட்டுட்டு யூ கேன் பிக் திஸ் அப்ளை. உங்கள் கையிலேயே நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல் டன் வாங்கி. ஸோ இது வந்து 3.5 வரும் ஒரு ஃபவுண்டேஷன். பட் தென் ஒர்த்துக்கு நீங்கள் இந்த கன்சிலர் யூஸ் பண்ணி இந்த பவுடர் போட்டால் ஆல் செட். ஸோ மேக்கோடது திஸ் இஸ் மை ஸ்கின் டோன். இதோட நம்பர் வந்து NC41. இது வந்து கம்ஸ் டு டீப் டு மீடியம். அவங்க ஸ்கின் டோன் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணலாம். இதோட நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக போனால் யூ கேன் கோ வித் மேபிளின், லாரியல், பாரிஸ், இது எல்லாத்துலேயுமே அஃபோர்டபுளாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இது என்னென்னா உங்களுக்கு அந்த பேஸை வந்து ஈஸியாக செட் பண்ணும், ரொம்ப கேக்கியாக ஈஸியாக ஆகிடாது. அதுக்கு இந்த மேக்கோட பிராண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இது வந்து லாரா மெர்சியர். இது கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்ட். இது வந்து லூஸ் பவுடர். இது நான் ஆக்சுவலி மோர் தென் மீ ஐ யூஸ் இட் ஃபார் பிரைட்ஸ் அண்ட் கிளையன்ட்ஸ், மாடல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக நம்ம வந்து ரியாலிட்டி ஷோஸ் அந்த மாதிரி போகும்போது நான் பர்சனல் யூஸ் பண்ணிப்பேன். பட் தென் நான் இதை வச்சே கவர் பண்ணிவிடுவேன் ஃபார் மை பர்சனல் யூஸ். இந்த லூஸ் பவுடர் வந்து ரொம்ப ஹெவி மேக்கப் நம்ம போகிறோம், ஃபவுண்டேஷன் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு இந்த லாரா மெர்சியர் அப்படிங்கிற பிராண்டோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் லூஸ் பவுடர் கொஞ்சம் நம்மளுக்கு மிட் ரேஞ்சில் வேணும். சரி சரி சரி
சாரி ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசிட்டு இருந்தீங்களா? ஓகே சொல்லுங்க. ஓகே யா அவ லூஸ் போட ஆஃப் கோர்ஸ் லூஸ் இருக்கும். சரி ஓகே ஒத்துக்கிட்டாச்சு. இதுல வந்து கொஞ்சம் அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல வேணும்னா பேக்னு சொல்லி பிராண்ட் இருக்கு, PAC இருக்கு, மேபிளனோடது இருக்கு, Forever 52 இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல வரும். கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். லாரா மெர்சியர் நம்ம ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஐப்ரோ மட்டும் இந்த பேலட் தவிர எனக்கு எதுவுமே யூஸ் பண்ண மனசும் வரல, ட்ரை பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது ஒன்று மட்டுமே இட்ஸ் லைக் 2 வந்து உங்களுக்கு ஜெல் பேஸ்டாக இருக்கும், 2 பவுடர் பேஸ்டாக இருக்கும். ஜெல் எதுக்குன்னா நம்ம எல்லாருக்குமே என்னோட ப்ராப்ளம் இருக்குன்னா ஒன்ஸ் ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து கீழே லைட்டாக அப்படி நம்மளுக்கு ஃபால் டவுன் ஆகும். அதை ஈஸியாக ஜெல் வந்து செட் பண்ணிடலாம். பவுடர் வச்சு மேலே ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை க்ரூம் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஆல் செட். எனக்கு இந்த ஐப்ரோ பேலட் வந்து ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் ஃப்ரம் பேக். ஓகே சோ நீங்க ஜிம் போகும்போது ஃபுல் மேக்கப் போட்டுட்டு தான் போவீங்க? ஐப்ரோ மட்டும் போடுவேன். ஓகே ஃபுல் மேக்கப்லாம் போனா நார்மலா நீங்க ஜிம் போறனா ஐப்ரோ போட்டுட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் I'll use my moisturize the skin care kind of அதெல்லாம் பண்ணிட்டு eyebrows, lashes, lipstick. lashes ரொம்ப ஃபேவரட் lashes னா mascara. ஓ mascara. இப்போ இது உங்களுக்கு வந்து ஒரிஜினல் lashes. இது வந்து fake lashes due to this is shoot நால. மத்தபடி நம்ம fake இல்ல நம்ம true. அது நம்ம true. அவ்வளவுதான். அழகு. ஆமா. சோ நம்ம ஜிம் போகும்போதெல்லாம் mascara, eyebrows and அந்த கண்ணு மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன், வேற எதுவுமே தேவையில்லை. இது வந்து என்ன சன்ஸ்கிரீன் இது ஆக்சுவலி. ஆனால் இது வந்து ஸ்ப்ரே மெத்தடில் வரும். இப்போ நம்ம மேக்கப்லாம் ஒன்ஸ் போட்டோம் ஷூட்டுக்கு அப்புறம் அப்படின்னா இதை எடுத்து நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணால் போதும். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை வந்து திருப்பியும் ரீஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ க்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மேக்கப் போடுறதுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் வந்து க்ரீம் வந்து போட முடியாது. அப்போ யூ கேன் யூஸ் திஸ் ஸ்ப்ரே. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரே பண்ண இட்ஸ் லைக் அ பர்ஃப்யூம். ஸோ இது நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எங்கெல்லாம் சன் எக்ஸ்போஸ்டாக இருக்குதோ நீங்கள் மேக்கப்புக்கு மேலேயும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இப்போ நியூவாக அப்கிரேட் பண்ணியிருக்க இது மேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது வந்து Urban Decay பிராண்டோட செட்டிங் ஸ்ப்ரே. ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இஸ் ஆல் அபவுட் லைக் நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடி இன் பிட்வீன் த மேக்கப் அப்புறம் ஃபைனலாக அப்போ கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிற ஒரு ஸ்ப்ரே தான் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. செட்டிங் ஸ்ப்ரே இஸ் ஆல் அபவுட் ஒன்லி யூ கேன் யூஸ் இட் ஆன் ஃபைனலாக நீங்கள் வந்து அந்த மேக்கப்பை கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ அண்ட் திஸ் இஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர். இந்த ப்ரைமர் வந்து உங்களுக்கு இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப், அந்த மேக்கப் இந்த மேக்கப், அதில் வந்து இந்த ப்ரைமர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஒன் சைஸ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்க செக்யூர் ஸ்வெட் அப்படிங்கிறதா இதோட மெயின் கான்செப்டே கான்டெக்ஸ்டே. இந்த ஒரு ப்ரைமர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆகிறது வந்து மேக்கப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸ்வெட் இஸ் ஆல் அபவுட் நம்ம ஸ்கின்குள்ளேருந்து வர ஒரு விஷயம். நம்ம சிமெண்ட் போட்டெல்லாம் பூச முடியாது கரெக்டாக, அது வரதான் செய்யும். ஆனால் இந்த ப்ரைமர் போட்டால் என்ன ஆகும்னா அது உங்கள் மேக்கப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ கான்செப்ட் புரிஞ்சு நிறைய பேர் நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ரைமர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட்டே ஸ்கின்குள்ளேருந்து வராதுன்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ஸ்வெட்டே வராமல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு மேலே நம்ம சொன்ன மாதிரி நான் ஏதாவது பட்டிட்டிங்கிறீங்களா, உண்மையாக நம்ம வந்து வால்க்கு பண்ணுற மாதிரி பண்ணால் தான் பண்ண முடியும். பட் இது ஜஸ்ட் மேக்கப், இட்ஸ் அ க்ரீம். ஸோ இது என்ன பண்ணால் வர ஸ்வெட்டை மேலே நம்ம போட்டிருக்க அந்த லேயர் ஆஃப் மேக்கப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கும். எம்ப்ரோலிஸ் அப்படிங்கிற பிராண்டோட மாய்ஸ்சரைசர். this you can use it as primer and moisturizer. இப்போ அவசரமாக கிளம்போதெல்லாம் நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் தனியாக ப்ரைமர் தனியாக போட முடியாதப்போ இது ஒரு மட்டும் போட்டால் போதும் உங்களுக்கு. this acts both as moisturizer and primer. லைட்டாக tinted moisturizer மாதிரி இருக்கும். அதாவது நார்மலா ஒரு அக்கேஷன்ஸ்க்கு டே டு டே லைஃப்ல இப்போ நீங்க ஷாப்பிங் போறீங்கனாலோ சும்மா வீட்டை விட்டு வெளியே போறீங்க, எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு அப்படி சொல்லலாம். ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த பார்ட்டி வேர் ஃபவுண்டேஷன்ஸ் நான் சொல்றேன். I have 2 brands. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ஏர் பிரஷ் ஃப்ளாலெஸ் சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆமா சார்லட் டில்பெரி அப்படிங்கிற பிராண்டோட ஃபவுண்டேஷன். நான் எப்போதுமே ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துட்டா ஒரு கன்சிலர் எடுத்துட்டா 2 ஷேட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஸ்கின் டோன்ஸ் எப்போதுமே எப்படின்னா நாட் கம்ஸ் அண்டர் இப்போ ஒரு பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஃபேராக தெரியும். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணும். பட் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகுறது, கிரேவாக மாறுறது, உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஷோரூம்ஸில் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டோன் கரெக்டாக இருக்கும் பிகாஸ் அங்கே இருக்க லைட்டிங் வேறு. பட் நீங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம குண்டு பல்பில் வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி வீட்ல அத வாங்கிட்டு வந்து போட்டா வெள்ளையா இருக்க மூஞ்சி கருப்பாயிடுது. என்ன நடக்குது, இது எப்படி சோ அதனால தான் எப்போதுமே you have to choose 2 shades. One is
கொஞ்சம் எக்ஸாக்டாக உங்களோட ஃபேர் ஸ்கின் டோன், உங்களோட லைட்டாக டார்க்கர், இதை எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது யூ வில் கெட் யூ எக்ஸாக்ட் ஸ்கின் டோன். இதுதான் என்னோட ஃபார்முலா விச் ஐ ஃபாலோ பர்சனலி அண்ட் ஆல்சோ ஃபார் மை கிளையன்ஸ். என்ன அப்படின்னா இது ரெண்டு, இப்போ இது வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கும், இது கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். இப்போ இந்த டார்க்கர் போட்டாலும் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியும், இது போட்டாலும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் ரெண்டுமே என் ஸ்கின் டோன் கிடையாது. when I mix these two skin tones I get my exact skin tone. So that's the formula. ஸோ எப்போதுமே நீங்கள் ஒரு விஷயம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஷேட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் நீங்கள் ஈஸியாக, இப்போது எய்தர் உங்களுக்கு இது ஜாஸ்தியாக, இப்போது சில பேருக்கு ஈக்குவல் 50-50 மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது 80-20 அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் ஈஸியாக உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் சார்லட் டில்பெரிங்கிற பிராண்ட் அண்ட் ஐ ஹேவ் another brand that is NARS. இது ரெண்டுமே எப்படின்னா கொஞ்சம் ஹெவி, நம்ம ஃபவுண்டேஷன் ஃபார் ஷூட்ஸ், என்னோட சீரியல், என்னோட ரியாலிட்டி ஷோஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஃபவுண்டேஷன்ஸ். அது பண்ணலன்னா எக்ஸாக்ட்லி பேஸ்மெண்ட் உங்களுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பிராண்ட் வாங்கி 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் நிற்காது. ஸோ ஸ்கின் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாமே எப்படின்னா என்னோட லிக்விட் கான்சீலர்ஸ், இது வந்து மஸ்காரா, ஃபேவரட் மஸ்காரா, இது வந்து லோரியல் பாரிஸோட பேனோரமான்னு சொல்லிட்டு ஒரு மஸ்காரா. இது வந்து நீங்கள் ஃபேக் லேஷஸே தேவையில்லை, ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணால் மட்டும் போதும். பட் ஆனால் அதில் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி கர்லர் யூஸ் பண்ணி மஸ்காரா வந்து போடும்போது இட் வில் ஸ்டே ஃபார் எவர். நீங்கள் அடுத்து வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட. ஸ்வெட், இப்போ நான் ஜிம்லாம் போகும்போது மஸ்காரா போட்டால் கூட ஸ்வெட் ஆனால் கூட இது எதுவும் ஆகாது. இது வந்து ரேர் பியூட்டிங்கிற பிராண்டோட லிக்விட் ப்ளஷ். இது ஒன்று யூஸ் பண்ணாவே போதும், அந்த சப்பி சீக்ஸ், ரோசி சீக்ஸ் அப்படிங்கிறதா வந்துடும் க்யூட்டாக. இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் லுக் கொடுக்கும் மோர் தென் நீங்கள் வந்து பேலட்லேருந்து யூஸ் பண்ணதை விட இந்த மாதிரி லிக்விட் ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் அகைன் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து என்னோட liquid concealers. I have two different brands. One is L'Oreal Paris ஓடது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a new brand, Tipsy Beauty ன்னு சொல்லிட்டு. இது ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும் உங்களுக்கு, Tipsy Beauty அப்படின்னு போட்டிங்கன்னா. This is one is color corrector and this one is concealer. So இன்னைக்கு நான் பண்ண மேக்கப்பில் I just used my base palette and this concealer. இது மட்டுமே போதும் டு ஃபினிஷ் அ ஹோல் பேஸ். ஸோ உங்களுக்கு இது வந்து பிக்மெண்டேஷன்ஸையும் மறைக்கும், ஈவன் ஸ்கின் டோனும் கொடுக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் எக்ஸ்போஸ்ட் அவங்க ஃபீச்சர்ஸையும் அழகாக காட்டும். ஸோ இது என்னோட ஃபேவரட் கன்சீலர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது என்னென்னா சுகரோட ஸ்மஜ் மீ நாட் அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து கொஞ்சம் பிரைட்டர் ஷேட், பட் தென் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நியூடாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தனால ஐ ஜஸ்ட் மிக்ஸ்ட் வித் திஸ். இது வந்து ஆக்சுவலி ஹெல்த் அண்ட் க்ளோ கடை இருக்கு இல்லையா, அதோட பிராண்ட் வந்து கலர் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட லிக்விட் லிப்ஸ்டிக் இது ஆக்சுவலி ரொம்ப நியூடாக இருக்கும். இது வந்து மோர் தென் இந்த மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனோட ஃபேர் ஸ்கின் டோன்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் தென் வென் ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் கம்ஸ் அண்ட் மீடியம் ஸ்கின் டோன் அப்படிங்கிறனால ஐ மிக்ஸ் திஸ் 2 கலர்ஸ். ஸோ இதை வந்து அவுட்டர் லைனில் கொடுத்து இதை உள்ளே கொடுக்கும் போது யூ வில் கெட் தட் பர்ஃபெக்ட். அந்த உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாகவும் இருக்காது, ரொம்ப நியூடாகவும் இருக்காது. ஸோ இது வந்து கார்னிவலோட ஐ ஷேடோ பேலட். கார்னிவல்ல பேர் வச்சிருக்காங்களே. ஆமா, ஃபுட் ஸ்ட்ரீட்ல போடுவாங்களா? ஓகே டன். நான் கூட்டி போறேன், ஷூட் முடிச்சிட்டு போலாம். ஓகேவா? ஓகே. யா, ஸோ இது வந்து இந்த ஒரு பேலட் போதும், எல்லா கலர்ஸுமே கவர் ஆகிடும். கிளிட்டர்ஸும் இருக்கும், யூ வில் கெட் நியூட் ஷேட்ஸ் அண்ட் பிரைட்டர் ஷேட்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பேலட்லேயே கவர் ஆகிடும். வாமியா பிராண்டோட த ஒன்லி அப்படிங்கிற ஒரு ஐ ஷேடோ. இதுலேயும் அகைன் அதே மாதிரி தான், உங்களுக்கு கொஞ்சம் நியூட் ஷேட்ஸும் இருக்கும், கிளிட்டர்ஸும் இருக்கும், பிரைட்டர் ஷேட்ஸும் இருக்கும். இந்த ஹூடா பியூட்டிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியான ஐ ஷேடோ. உங்களுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வாமையோடது இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி சேம் ஷேட்ஸ் வரும். உங்களுக்கு காஸ்ட்லியாக வேணும்னா யூ கேன் கோ வித் திஸ் வாமையா பேலட். அண்ட் இது வந்து என்னென்னா கான்டோர் அண்ட் ஹைலைட்டோட பேலட். இது வந்து ஃபாரவர் 52ங்கிற பிராண்டோடது. யா, ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக கான்டோர் பவுடர் பேஸ்டு வந்துடும், ஹைலைட்ஸும் வந்துடும். ஸோ யூ டோன்ட் நீட் டு பிக் 2 செப்பரேட் பேலட்ஸ். ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் திஸ் இஸ் தனியா ப்ளஷ் பேலட். ஸோ உங்களுக்கு அது லிக்விட் ப்ளஷ்ன்னு சொன்னேன் இல்லையா, என்னோட ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.